ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தகவலை உங்களுக்கு எடுத்து வந்திருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மோஸ்ட்லி வந்துட்டாங்களா கேட்டிங்கன்னா வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி திங்கக்கிழமை முடிஞ்சு போச்சு, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 4 நாள் தான் இருக்குது. இந்த 4 நாளுக்குள்ளே அவங்க வந்து வெளியே போகணும். அப்படின்னு இருக்கும்போது இன்னும் வந்துட்டு கனி வர வேண்டியது இருக்குது, எஃப்ஜே வர வேண்டியது இருக்குது, ஆதிரை, நம்ம கானாவினோட சாண்ட்ரா திரும்ப ரீஎன்ட்ரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ நாளைக்கு யார் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர் பிக் பாஸ் என்ன மாதிரி கண்டென்ட்டை நம்ம இந்த சேனலில் போடலாம் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாளைக்கு இவங்க வரதாக இருக்குது, ஆனால் வராமலும் போகலாம், ஆனால் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. யார் யாருன்னா கனி, எஃப்ஜே, ஆதிரை, சுபிக்ஷா. ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து நாளைக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் இவங்க தான் வரப்போகிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்துடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு நாள் 2 நாளாவது தங்கணும். இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 நாள். சரிங்களா? அதுவும் 4வது நாள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக அந்த க்ரூமிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிடும். ஸோ அப்படின்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு 2 நாளாவது தங்கிட்டு போகணும்ல, எல்லாருமே வெளியே போகணும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நாளைக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யார் யாருன்னா கனி, எஃப்ஜே, ஆதிரை, சுபி. ஸோ இன்னும் என்னென்னா இவங்க 4 பேர் வந்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கானாவினத்தும் சாண்ட்ராவும் திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நாளைக்கு இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 4 பேர். ஸோ கனி வரும்போது சாண்ட்ரா இல்லை, புரியுதுங்களா? ஏன்னா கனி வந்து சாண்ட்ரா பற்றி ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதே மாதிரி எஃப்ஜேக்கு வந்து கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி தான். விஜே பார்வதி இல்லை. ஸோ வந்து அவர் என்ன பண்ண போகிறான்னு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே கூட ஆதிரை வராங்க, ஆல்ரெடி வியானா வேறு உள்ளே இருக்காங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிரை வராங்க இல்லையா? அதுக்கப்புறம் சுபிக்ஷா. ஸோ சுபிக்ஷா கிட்டே வந்து வியானா வந்து ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த 4 பேரில் யாரோட என்ட்ரிக்காக காத்துட்ருக்கீங்க? என்னை கேட்டிங்கன்னா கனி. நான் வந்து டிக்கெட்டு பண்ணால கனியை ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி கனி வந்து பேசுகிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, விஜே பார்வதி நான் வந்து வெளியே போகும்போது சிரித்தாங்க, அவங்க அப்படி தான் எனக்கு தெரியும். ஆனால் சாண்ட்ரா யார் எனக்கு தெரியலையே. இப்போ விஜே பார்வதி கேமுக்கு வேணும், அவங்க சொன்ன விஷயங்கள். விஜே பார்வதி கேமுக்கு வேணும். விஜே பார்வதி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீ எதிரின்னா எதிரி சொல்லுவாங்க, நண்பனா நண்பன் சொல்லிவிடுவாங்க. ஆனால் இவங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு எதிரிக்கு கூட, அதாவது எளிமையாக நினைக்கிறவங்களுக்கு கூட வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அங்கேயே வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் கனியை வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபினாலில். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் யாருக்காக காத்துட்ருக்கீங்க? நான் வந்து இந்த 4 பேரில் கனி காத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய கானாவினோத் அண்ட் நம்மளுடைய கானாவினோத், அப்புறமா யார்? சாண்ட்ராவோட என்ட்ரிக்கு நான் காத்துட்ருக்கேன். ஏன்னா பிரஜன் இருக்கார். ஸோ சாண்ட்ரா திரும்ப வராங்க. இப்போ பிரஜன் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே லைவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த திவ்யா கிட்ட வந்து எப்படியாவது வந்து சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை முடிச்சு விட்டலாம் பார்த்தா, ஆனால் திவ்யா வந்து முடிக்கிற மாதிரி தெரில. அவங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து வந்து வைக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல இவரால். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா என்ன மாதிரி விஷயங்கள் வரப்போகுதுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.